ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உங்ககிட்ட உலகின் மிகப்பெரிய கடற்படைய எந்த நாடு வச்சிருக்குன்னு கேட்டா உடனே நீங்க அமெரிக்கான்னு சொல்லுவீங்க. ஆனா உண்மையிலே உலகின் மிகப்பெரிய கடற்படையை வச்சிருக்கிறது சீனா. சீனா 14 நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்துகிடுறாங்க. ஆனா 18 நாடுகளுடன் சீனாவுக்கு எல்லை தகராறு இருக்கு. ஏன்னா சில நாடுகளுடன் கடல் எல்லை தொடர்பா பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாம சீனா உரிமை கோரி வரும் தாய்வான் ஒரு தீவு நாடு. இந்த தீவு நாட்டை கைப்பற்றணும்னா சீனாவுக்கு ஒரு வலிமையான கடற்படை தேவை. இதன் காரணமா தான் சீனா தொடர்ந்து தன்னுடைய கடற்படையின் செயல்திறனை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் சீன கடற்படை உலகின் மிகப்பெரிய கடற்படை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சீன கடற்படையின் வலிமை மிகவும் குறைவு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சீன கடற்படையில அடிப்படையாகவே பல பிரச்சனைகள் இருப்பதா சொல்லப்படுது. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சீனாவிடம் தான் உலகத்திலே அதிக கப்பல்கள் கொண்ட கடற்படை இருக்கு, அதனால சீன கடற்படை தான் உலகின் வலிமையான கடற்படை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோல உண்மையிலே சீனா ஒரு வலிமையான கடற்படையை உருவாக்கி இருக்காங்களா இல்ல சும்மா பேப்பர் போட்ஸை வச்சு பயம் காட்டுறாங்களா, சீன கடற்படை தற்போது சந்தித்து வரும் பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சீனாவுடைய கப்பல் கட்டும் நிறுவனங்கள் அதிவேகமா பல கப்பல்களை உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் ஒரு நாளைக்கு 3 ஷிப்ட் அப்படிங்கிற விதத்துல 24 மணி நேரமும் வேலை நடக்குது. இந்தியால இருப்பது போன்று ஸ்ட்ரைக் விடுமுறை நாட்கள் அப்படின்னு எந்த ஒரு இடையூறும் கிடையாது. வருடத்தில் 365 நாட்களும் இந்த கப்பல் கட்டும் நிறுவனங்கள் வேலை செய்யறாங்க. இதன் காரணமா தான் சீனாவால் அதிவேகமா பல கப்பல்களை ஒரே நேரத்தில் உருவாக்க முடியுது. தற்போதைய நிலையில சீனாவிடம் 3 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள், 3 ஹெலிகாப்டர் லேண்டிங் டெக்ஸ், 79 நீர்மூழ்கி கப்பல்கள், 51 டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள், 49 ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள், 70க்கும் மேற்பட்ட கார்வெட்ஸ் ரக போர்க்கப்பல்கள் அப்படின்னு மொத்தமா 623 போர்க்கப்பல்கள் சீனா வச்சிருக்காங்க. இதுவே அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 485 போர்க்கப்பல்களும் இந்தியா கிட்ட 285 போர்க்கப்பல்களும் இருக்கு. நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம்னா சீன கடற்படை அமெரிக்கா மற்றும் இந்திய கடற்படையை விட பெரிய கடற்படையை வச்சிருக்காங்க. அப்போ உலகத்திலே சீன கடற்படை தான் வலிமையான கடற்படையா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல. ஏன்னா சீன கடற்படையில் பயன்படுத்தப்படும் போர்க்கப்பல்கள் மற்றும் கடற்படை விமானங்கள்ல பல பிரச்சனைகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சீனாவிடம் 3 ஏர்கிராஃப்ட் கேரியர்கள் இருக்கு. இந்த 3 ஏர்கிராஃப்ட் கேரியர்கள்ல பயன்படுத்தப்படும் விமானங்களை இயக்குவதற்கு அவர்கள்கிட்ட தேர்ந்த விமானிகள் கிடையாது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு சீனா பல விதங்கள்ல முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தற்போது சீனா உருவாக்கும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போர்க்கப்பல்களை இயக்குவதற்கு தேவையான மாலுமிகளும் சீனாவிடம் கிடையாது. ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள பழைய கப்பல்களை ரிட்டையர் செஞ்சுட்டு அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய மாலுமிகளை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போர்க்கப்பல்கள்ல பணியமர்த்தும் பொழுது அவர்களுக்கு அந்த கப்பலை பத்தி எந்த விஷயமும் தெரியாது. கப்பலை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர்களுக்கு பல வருடங்கள் ஆகுது. சீனா என்னதான் வேகமா அதிநவீன போர்க்கப்பல்களை கட்டினாலும் அந்த கப்பல்களை இயக்குவதற்கான ஒரு ட்ரெயின்டு டீமை உருவாக்குறதுக்கு அவர்களுக்கு பல வருடங்கள் ஆகுது. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சீனா அடிக்கடி தைவான் கடற்பகுதியில போர் பயிற்சி செய்வது தங்களுடைய கடற்படையின் செயல்திறனை அதிகரிப்பதற்காக தான். தைவானை ஒன்னும் கைப்பற்றதுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால சீன கடற்படை தேர்ந்த மாலுமிகளை உருவாக்குறதுல பின்னடைவை சந்திச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து சீன கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல J-15 அப்படிங்கிற ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் பயன்படுத்தப்படுது. இந்த ஃபைட்டர் ஜெட் விமானங்கள்னால இதுவரைக்கும் 4 முறை விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. இதற்கு காரணம் J-15 விமானத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விமானத்தோட இன்ஜின் தேவையான செயல்திறனை கொடுக்கல. அடுத்து விமானத்தோட ஏர் ஃப்ரேம் வலிமையானதா இல்ல. J-15 விமானங்கள்ல பயன்படுத்தப்படும் மெக்கானிக்கல் ஸ்பேர் பார்ட்ஸ்ல பல விதமான பிரச்சனைகள் இருக்கு. இதன் காரணமா தான் J-15 விமானங்கள் அடுத்தடுத்து விபத்துகளை சந்திச்சு வருது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதன் காரணமா J-15 விமானங்களை அதோட மேக்ஸிமம் பேலோட் கெபாசிட்டியோடு சீன கடற்படை இயக்கல. இப்போ J-15 விமானத்தினால 6000 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும்னா
என்னன்னா இப்போ வெறும் 3000 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை மட்டுமே J-15 விமானத்துல பயன்படுத்தி வர்றாங்க. இப்போ தற்போது சீனா உருவாக்கி இருக்க ஃபிஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து இந்த J-15 விமானங்களை இயக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபிஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல இமெயில்ஸ் மற்றும் ஸ்டோபார் அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் லான்ச்சிங் சிஸ்டங்கள் இருக்கு. என்னதான் விமானத்தை லான்ச் செய்வதற்கு அதிநவீன தொழில்நுட்பங்களை சீனா ரெடி செஞ்சிருந்தாலும் அந்த விமானத்தால குறைவான ஆயுதங்களை சுமந்து கொண்டுதான் பறக்க முடியும். இது சீன கடற்படைக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. அடுத்து பைலட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு சீனா தன்னுடைய பாலிசிஸ்ல சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது புதிதாக கிராஜுவேஷன் முடிக்கக்கூடிய மாணவர்களை பைலட்டுகளா எடுப்பதற்கு இப்போ ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இதனால சீன கடற்படை பைலட்டுகள் மிலிட்டரி காலேஜ்ல படிச்சிருக்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. அப்படி சேர்க்கப்படும் மாணவர்களுக்கு 4 இருந்து 5 வருடங்கள் பைலட் ட்ரைனிங் கொடுக்கப்படுது. என்னதான் சீனா தன்னுடைய சட்டங்களை மாற்றினாலும் மக்களுக்கு ராணுவத்துல சேர்வதற்கு விருப்பம் இல்ல. நம்ம முன்னாடி சொன்ன விஷயங்களை தனித்தனியா பார்க்கும் பொழுது பெரிய பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயமா தெரியாது. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தீங்கன்னா சீன கடற்படை சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ சீன கடற்படையோட நிலைமை எப்படி இருக்குன்னா போர்க்கப்பல்களை இயக்கக்கூடிய கமாண்டர்ஸ் மற்றும் மாலுமிகளுக்கு கப்பல்ல உள்ள சிஸ்டங்கள் மற்றும் ஆயுதங்கள் தொடர்பா சரியான நாலேஜ் கிடையாது. அதே வேளையில விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்தக்கூடிய விமானங்களின் நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாயிருக்கு. இதன் காரணமா சீன கடற்படை விமானங்கள்னால தன்னுடைய ஃபுல் கேப்பபிலிட்டியோட இயங்க முடியாது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சீன கடற்படை எண்ணிக்கையில தான் அதிகமா இருக்காங்க. ஆனா ஒரு வலிமையான ஸ்கில்டு ட்ரெயின்டு போர்ஸா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். அடுத்து கடற்படையை பொறுத்தமட்டில் எத்தனை போர்க்கப்பல்கள் இருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த போர்க்கப்பல்களை நமக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல டிப்ளாய் செய்வதுதான் மிகவும் முக்கியம். அந்த வகையில சீனா சவுத் சைனா சி மற்றும் இந்தியன் ஓஷன் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளை தன்னுடைய கடன் வலையில் சிக்க வைத்து தன்னுடைய நேவல் பேசஸ் அமைப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாகிஸ்தானின் குவாதர் துறைமுகம் மற்றும் சீனாவின் ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை சொல்லலாம். சீனாவின் இந்த நடவடிக்கை அமெரிக்காவுக்கு வேணா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அமெரிக்காவிடம் 11 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்கு. உலகின் முக்கால்வாசி நாடுகள்ல அமெரிக்கா தன்னுடைய கடற்படை தளத்தை வச்சிருக்காங்க. ஆனா இந்தியாவுக்கு இது ஒரு பிரச்சனை தரக்கூடிய விஷயமா இருக்கும். இப்போ சமீபத்துல கூட இந்தியா எப்பொழுதெல்லாம் மிசைல் சோதனை பண்றாங்களோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய மிசைல் டிராக்கிங் ஷிப்பை இந்திய பெருங்கடல் பகுதிக்கு அனுப்பி இந்தியாவுடைய மிசைல் சோதனையை கண்காணிச்சு வர்றாங்க. ஆனா இந்தியன் ஓஷன் பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் சீனாவுக்கு கடற்படை தளம் அமைப்பதற்கு அனுமதி கொடுக்கல. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் பாகிஸ்தானை தவிர மற்ற நாடுகள் சீனாவுக்கு சப்போர்ட் செய்ய மாட்டாங்க. உதாரணத்துக்கு சீனா ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை பயன்படுத்தி இந்தியா மீது ஒரு தாக்குதல் நடத்தினாங்கன்னா இலங்கை சீனாவுடன் இணைந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக போர் செய்வதற்கு சமம். அதனால அந்த காரியத்தை இலங்கை நடக்க விட மாட்டாங்க. சீனா உலகத்திலே அதிக ரா மெட்டீரியல்ஸ் இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள்ல முதல் இடத்துல இருக்காங்க. அதே போன்று வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுலயும் முதல் இடத்துல இருக்காங்க. சீன வர்த்தக கப்பல்கள் இந்தியன் ஓஷன் ரீஜன் வழியாக தான் பயணிக்கணும். ஒரு யுத்த நேரத்துல இந்திய கடற்படை நினைச்சாங்கன்னா மலாக்கா நீரிணை பகுதியை பயன்படுத்தி சீனாவுடைய மொத்த வர்த்தகத்தையும் ஸ்தம்பிக்க வைக்க முடியும். அடுத்து பசிபிக் பகுதியை பார்த்தீங்கன்னா சீனாவால் அந்த பகுதியில இயங்கவே முடியாது. ஏன்னா அமெரிக்க கடற்படை அந்த பகுதியில பெரும் பலத்தோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீன கடற்படையில பயன்படுத்தப்படும் பெரும்பாலான கப்பல்கள் மீடியம் சைஸ் போர் கப்பல்கள் தான். அதனால ஹோம் பேஸ்ல இருந்து நீண்ட தூரம் அந்த கப்பல்களால் இயங்க முடியாது. இதனால பசிபிக் ஓஷன் பகுதியையும் சீனாவால் டாமினேட் செய்ய முடியாது. இருந்தாலும் இந்தியன் ஓஷன் ரீஜன்ல உள்ள சில நாடுகள் சீனாவின் கடன் வலையில் சிக்கி நேவல் பேசஸை அமைப்பதற்கு ஒப்புக்கொள்றாங்க. இதன் காரணமா தான் இந்தியா அமெரிக்காவுடன் லெமோவா அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா உலகில் உள்ள அத்தனை அமெரிக்க நேவல் பேசஸையும் இந்திய கடற்படையால் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் போன்ற நாடுகளுடைய கடற்படை தளங்களையும் இந்தியாவால் பயன்படுத்த முடியும். இதனால ஒரு யுத்த நேரத்துல இந்தியாவால் பல்வேறு கடற்படை தளங்கள்ல தன்னுடைய கப்பல்களை நிறுத்தி வைத்து சீனாவுக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுக்க முடியும். அடுத்து சீன கடற்படையால் இயக்கப்பட்டு வரும் நீர்மூழ்கி கப்பல்கள்ல பல பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா சீன நீர்மூழ்கி
நீர்மூழ்கி கப்பல்கள் இயக்கப்படும் பொழுது அதிக சத்தம் வருது. இதனால எதிரிகள் தங்களுடைய சோனார் சிஸ்டங்களை பயன்படுத்தி சீன நீர்மூழ்கி கப்பல் எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடித்து தாக்குதல் நடத்த முடியும். சீன கடற்படை கப்பல்களோட குவாலிட்டி எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்களை சொல்லணும்னா, சமீபத்துல சீனா பாகிஸ்தான் கடற்படைக்கு 4 பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை சப்ளை செஞ்சாங்க. இந்த கப்பல்களை பாகிஸ்தான் வாங்கியதிலிருந்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. இதன் காரணமா பாகிஸ்தான் கடற்படையால் அந்த கப்பல்கள்ல இருக்கக்கூடிய பல சிஸ்டங்களை பயன்படுத்த முடியாத நிலை இருக்கு. இதனால பாகிஸ்தான் இந்த கப்பல்களை பயன்படுத்தி கடற்படை ஆபரேஷன்களை சிறப்பா செய்ய முடியாது. அடுத்து 2017 பங்களாதேஷ் கடற்படை சீனாவின் டைப் 035G சப்மரீன்களை அதிக விலை கொடுத்து வாங்கி தங்களுடைய கடற்படையில டிப்ளாய் செஞ்சாங்க. ஒரு நீர்மூழ்கி கப்பலோட விலை கிட்டத்தட்ட 100 மில்லியன் அமெரிக்க டாலர். ஆனா சீனாவிடம் இருந்து வாங்கப்பட்ட டைப் 035G நீர்மூழ்கி கப்பல் பங்களாதேஷ் கடற்படையில இணைத்ததிலிருந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுது. இதனால பங்களாதேஷால் இந்த நீர்மூழ்கி கப்பல்களை இயக்க முடியாத நிலை இருக்கு. அடுத்து பங்களாதேஷ் சீனாவிடம் இருந்து 2 053H3 பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை வாங்கி தங்களுடைய படையில் இணைச்சாங்க. இந்த கப்பல்களையும் பல பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா கப்பலோட ரடார் சிஸ்டம், சென்சார்கள், டிஃபியூலிங் சிஸ்டங்கள், ஹெலிகாப்டர் ஃபியூலிங் சிஸ்டங்கள் போன்ற பல சிஸ்டங்கள்ல பிரச்சனை இருக்கு. இதையும் சரி செய்ய முடியாமல் பங்களாதேஷ் திணறி வந்துகிட்டு இருக்காங்க. நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சீன கடற்படை தொடர்பா குறை சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா 2015வது வருடம் சீன அதிபர் ஷி ஜின்பிங் பீப்பிள் லிபரேஷன் ஆர்மியோட லீடர்ஷிப்பை 5 இன்கேப்பபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எந்த காரியத்தையும் சரியா செய்ய முடியாதவர்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதற்கு காரணம் சீன கடற்படையில சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஆதிக்கம் மிகப்பெரிய அளவுல இருக்கும். அதாவது சீனாவின் முப்படைகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் அனைவருமே சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருந்தவங்க தான். சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தன்னுடைய முப்படைகளை கட்டுப்பாட்டுல வச்சிருப்பதற்கு இது போன்ற செயல்களை செய்யறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சீன கடற்படையில ஒரு கேப்டன் இருக்காருன்னா அந்த கேப்டன் அந்த கப்பலை இயக்கக்கூடிய ஒரு ஆபரேட்டர் தான். அவரை கட்டுப்படுத்துறது பொலிட்டிக்கல் கமிஷனர் அப்படிங்கிறவர். இந்த பொலிட்டிக்கல் கமிஷனர் சீனாவுடைய ஹையர் அத்தாரிட்டிக்கும் கப்பலை இயக்கக்கூடிய கமாண்டருக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமா செயல்படுவாரு. அதனால சீன கடற்படை கப்பல்களை இயக்கக்கூடிய கமாண்டர்கள்னால சொந்தமா எந்த முடிவையும் எடுக்க முடியாது. இதனால ஒரு யுத்த நேரத்துல சீன கடற்படையால் சரியா செயல்பட முடியாது. உதாரணத்துக்கு 2018வது வருடம் சீனா ஜப்பானின் சென்காக்கோ தீவுகள் அருகில் தன்னுடைய சப்மரீனை டிப்ளாய் செஞ்சிருந்தாங்க. அப்பொழுது ஜப்பான் கடற்படை சீன சப்மரீனை சுற்றி வளைச்சிட்டாங்க. இதனால வேறு வழியின்றி சீன நீர்மூழ்கி கப்பல் சர்ஃபேஸுக்கு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதே நிலைதான் இந்தியாவுடைய கல்வான் வேலி மோதலிலும் சீனாவுக்கு ஏற்பட்டது. சீனா சவுத் சைனா சி பகுதியில அமெரிக்காவுக்கு எதிராக ஏரியா டினையல் டெக்னிக்க ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அதே டெக்னிக்க இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இந்தியாவும் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம தற்போது உள்ள குவாட் அமைப்புல மிலிட்டரி பார்ட்னர்ஷிப்பும் இணைக்கப்பட்டால் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்க முடியும். சீனா சவுத் சைனா சி பகுதியில செயற்கையாக தீவுகளை உருவாக்குறது, சலாமி ஸ்லைசிங் செய்வது போன்ற பல விஷயங்களை செஞ்சு வந்தாலும் அதற்கு எதிராக பல நாடுகள் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சீனா இப்படிதான் நடந்துக்கிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால வரும் காலத்துல சீனாவால் இது போன்ற செயல்களை செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம பல நாடுகளுக்கு கடன் கொடுத்து தன்னுடைய கடன் வலையில் வீழ்த்தி தனக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்கு சீனா முயற்சி செஞ்சாங்க. இதனால சீன பொருளாதாரமே பெருமளவுல பாதிக்கப்பட்டு வருது. என்ன இருந்தாலும் இன்னும் ஒரு சில வருடங்கள்ல சீனா தைவானை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்வாங்க. அப்பொழுது சீன கடற்படையோட பலம் என்ன அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரிய வரும். ஏன்னா தைவான் ஒரு தீவு நாடு. இதை கைப்பற்றணும்னா சீன கடற்படையின் உதவி பெருமளவுல தேவைப்படும். அது மட்டும் இல்லாம சீனா மற்ற நாடுகள் தைவானுக்கு உதவி செய்வதையும் தன்னுடைய கடற்படையை வைத்து தடுக்கணும். அப்பொழுது தெரியும் சீன கடற்படையோட உண்மையான வலிமை என்ன அப்படின்னு. இதன் காரணமா தான் சீன கடற்படை தைவான் கடற்பகுதிக்கு அருகில் தொடர்ந்து நேவல் எக்ஸசைஸ செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கே தங்களுடைய செயல்திறன்ல சந்தேகம் இருக்கு. இதனாலதான் உலகத்திலே மிகப்பெரிய கடற்படையை வச்சிருந்தாலும் அவர்களால் தைவான் போன்ற சிறிய நாட்டை கைப்பற்ற முடியல. இதுல இருந்து சீன கடற்படையோட உண்மையான பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள்.
விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.